எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஆன் பண்ணிட்டியா? ஒன்று எலிப்ஸு, 2 பேரபோலா, ரெண்டாவது தேர்ட் ஒன் இஸ் ஹைப்பர்போலா. ஐ எம் கோயிங் டு ட்ரா எலிப்ஸ். எலிப்ஸ் வரைகிறதுக்கு 2 டேட்டா வேணும். ஒன்று வந்து இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கும் இது டைரக்ட்ரிக்ஸ் லைன், இதில் இருந்து இது வரைக்கும் ஃபோக்கஸ்க்கு 50 mm. அதனால் அது பார்த்திங்கன்னா இது 50 mm ஒரு வேல்யூ. இன்னொன்று எக்ஸென்ட்ரிசிட்டி 2/3. மேலே நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும். அப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 mm. இது வந்து ஃபோக்கஸ்க்கும் இந்த டைரக்ட்ரிஸ்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்புறம் E that is equal to எக்ஸென்ட்ரிசிட்டி 2/3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை 50 mm 5ஆக பிரிச்சிங்க. இந்த ஃபோக்கஸ்லேருந்து மேலே இருக்கிற பார்ட் எவ்வளவோ அந்த பார்ட் அளவு 1 2 3 4 5. அப்போ இங்கேருந்து 2 பார்ட்டு, இதுக்கு பேர் வெர்டெக்ஸ். இதில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க, இதில் ஒரு லைன் வரைஞ்சிங்க. இது மாதிரி எத்தனை லைன் வந்து ஹரிசான்டல் லைன் வேணாலும் சரி, வெர்டிகல் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 20 mm. அதை இந்த இடத்துல எடுத்துங்க, இல்லைன்னா கீப் திஸ் அஸ் சென்டர். இதை வந்து ரேடியஸை எடுத்து அடிச்சிங்கன்னா இப்படி வந்து ஒரு இது கிடைக்கும். அது இந்த பாயிண்ட்டை இது வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் வரைஞ்சி. அப்புறம் இது மாதிரி நிறையா லைன் வந்து ஹரிசான்டல் லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க. இந்த ஹரிசான்டல் லைன் எத்தனை வேணால் வரைஞ்சிக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரையணும் அவசியம் கிடையாது. ஆனால் ப்ரொசீஜர் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரையன்னு சொல்லுவாங்க. ஓகே, எனிவே இதுக்கு வந்து 1, இந்த ஃபோக்கஸ்க்கு வெர்டெக்ஸ்க்கு 2க்கும் இருக்கிற லைன் வந்து 1, இது 2, இது 3, இது 4 5. இந்த வெர்டிகல் லைனுக்கெல்லாம் வந்து நம்பரையும் கொடுத்துருக்கேன். 6 7 8 9. இந்த மினிமம் வந்து ஒரு 10 to 15 வந்து போட்டுக்கோங்க. சரி, இது வந்து வெர்டெக்ஸு. இப்போ இது 1, இது 1 டேஷ், இது 2, இது 2 டேஷ், இது 6, இது 6 டேஷ், இது 7 is 7, இது 7 டேஷ். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து 7 டேஷ். இப்போ வந்து காம்பஸ் எடுத்துக்கங்க. இந்த 1 டேஷ் வந்து ரேடியஸ், F சென்டரு, ஃபோக்கஸ் வந்து சென்டரு. இந்த 1 டேஷில் வந்து ஒரு ஆர்க் அடிக்கணும். அதே மாதிரி 2 டேஷ் வந்து ரேடியஸு, இந்த Fல சென்டராக வச்சுக்கிட்டு இந்த 2ல் வந்து ஒரு ஆர்க் அடிக்கணும். 3 டேஷ் வந்து 3, இது வந்து 3 டேஷ் வந்து ரேடியஸு, F சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் அடிக்கணும். இந்த 4 டேஷு ரேடியஸு, F சென்டராக வச்சுட்டு இந்த 4ல் ஒரு ஆர்க் அடிக்கணும். இதே மாதிரி ஆர்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதை அடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் இவங்களுக்கு கட்டிய கரு மேலே லைன்லேயும் கீழே லைன்லேயும் மேலே இங்கே ஆர்க் அடிச்சிங்கன்னா 1 டேஷ் ரேடியஸு, கீப் எஃப்எஸ் சென்டரு. இந்த எஃப்பில் வச்சுக்கிட்டு மேலே இந்த 1ல் போகிற லைனில் மேலேயும் அடிக்கணும், கீழே அடிக்கணும். இது மாதிரி அடிச்சுன்னா கெட் ஏ பாயிண்ட் லைக் திஸ். இப்போ இதை ஜாயின் பண்ணிங்கன்னா பாருங்கள், எல்லா பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு கெட்டிய எலிப்ஸ், இவங்களுக்கு கெட்டிய எலிப்ஸ். இது ஸ்மூத் இருக்கணும், ஸ்மூத் இருக்கணும். சரி, இப்போ இந்த கருவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு நார்மல் டேஞ்சன்ட் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எஃப்ஐ ஜாயின் பண்ணணும். எந்த இடத்துல நான் நார்மல் டேஞ்சன்ட் வரைய போகிறோமோ அந்த பாயிண்ட்லேருந்து எஃப்ஐ இது பண்ணணும். இந்த எஃப்லேருந்து ஒரு 90 டிகிரி எடுக்கணும். பாருங்கள், 90 டிகிரி எடுத்தால் இதான் 90 டிகிரி எடுத்திங்கன்னா இந்த 90 டிகிரி சிம்பிள் போட்டுடணும். அது வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்ட்டையும் இதையும் வரைஞ்சிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரைஞ்சிங்கன்னா இது வந்து நார்மல், சாரி டேஞ்சன்ட்டு. இது வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது வந்து நார்மல். இது நார்மல். இது முதல் டேஞ்சன்ட்டை வரைஞ்சிட்டோம். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், இங்கேருந்து எஃப்ஐ ஜாயின் பண்ணிட்டோம். எஃப்லேருந்து ஒரு 90 டிகிரி இந்த லைனுக்கு அப்படியே 90 டிகிரி எடுத்து இதில் ஒரு வேளை இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையும் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இப்படி வந்து நான் ஜாயின் பண்ணணும். சரி, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு இது வரைஞ்சினா அது டேஞ்சன்ட்டு டிடி, இது நார்மல்.
வரைஞ்சாச்சு. அடுத்தது இதே மாதிரி பேரபோலா, செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பேரபோலா வரைய போகிறேன். பேரபோலா வரைகிறதுக்கு 2 டேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஒரு டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டேட்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கஸ்க்கும் இதுக்கும் உள்ளது எவ்வளவு 50 mm, அது 50 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுக்கலைன்னா இது ஆஃப் ஆஃப் த இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளதில் ஆஃப் ஆஃப் த இதை எடுத்துக்கணும். எடுத்து இது ஃபோக்கஸு, இது வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜென்ரேட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு இதை கீப் டிஸ்டன்ஸ் சென்டர் நீங்கள் ஒரு ஆர்க் வரைஞ்சிங்கன்னா அது வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஜி பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஜி கிடச்சிச்சின்னா இந்த பாயிண்ட்டையும் இதையும் வந்து நான் இது பண்ணுறது. அப்புறம் ஹரிசாண்டல் லைன் வந்து நிறைய ஹரிசாண்டல் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். இதுதான் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரையணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் கீப் இதுதான் 1, இங்கேயும் 1 எடுத்துக்கலாம், இல்லை இங்கேயும் 1 எடுத்துக்கலாம். இது 1, இது 1 டேஷ், 2 2 டேஷ், 3 3 டேஷ், 4 4 டேஷ். இது ஏன் 4 டேஷ்னு வைக்கிறோமா, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான். இது 4னு வச்சோம், இது 4 டேஷ். ஓகே, இது 4 4னு கூட வச்சிங்க, அது நோ ப்ராப்ளம். 5 5 டேஷ், 6 6 டேஷ். கிட்டத்தட்ட ஒரு 6 லைனுக்கு மேலே போடாதீங்க, இல்லை மேக்ஸிமம் 8 லைன் போட்டிங்கன்னா போதும். அது 1 டேஷ் as radius, keep this as center, உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும். 2 டேஷ் ரேடியஸ், கீப் எஃப்எஸ் சென்டர், ஆர்க் வரைங்க. 2 டேஷில் வரையணும். 3 டேஷ் ரேடியஸாக எடுத்துக்கிட்டு எஃப் சென்டராக வச்சுட்டு 3ல் ஒன்று வரைங்க. 4 டேஷ், 5 டேஷ், 5 டேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 this is 5 டேஷ் எடுத்துக்கிட்டால் எஃப்ஐ சென்டராக வச்சுக்கிட்டு தான் வந்து ஆர் கிடைக்கணும். எது 5 டேஷ் லைனில் 6 டேஷ் மேலே அடிக்கிறப்ப கீழே அடிச்சிடணும். ஸோ யூ வில் கெட் ஏ கர்வ். இங்கேருந்து கர்வ் வரைய ஆரம்பிக்கிறேன். எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி கர்வ் வரைகிறேன். கெட்டிய லைன். இது வந்து பேரபோலா. இதுலேயும் இதே ஒரு பாயிண்ட்டுக்கு நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதையும் எஃப்ஐயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணிட்டேன். இதிலிருந்து 90 டிகிரி எடுக்கணும். 90 டிகிரி எடுத்துட்டா இந்த டைரக்டர்ஸில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் 90 டிகிரி எடுத்துட்டேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வரைஞ்சினா இது நார்மல். இந்த பாயிண்டில் வந்து இதை வந்து டேன்ஜென்ட்டு, இது வந்து நார்மல். மூணாவது ஒன்று ஹைப்பர்போலா. தேர்டு இந்த ஃபோக்கஸ்க்கும் இதுக்கு 2 வேல்யூ கொடுத்துருவாங்க, எலிப்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருவாங்க. பேரபோலாவுக்கு மட்டும் வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோக்கஸில் இருந்து இது இப்போ ஃபோக்கஸ்க்கும் இதுக்கும் 50. அதே மாதிரி எக்ஸென்ட்ரிசிட்டி மேலே நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், கீழே வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இது 5 பார்ட்டு 50 mm 5 பார்ட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 பார்ட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபோக்கஸ்லேருந்து மேலே என்ன இருக்குதோ அதுதான். ஃபோக்கஸ்லேருந்து மேலே என்ன இருக்கோ அத்தனை பார்ட்டாக தான் வந்து நான் மார்க் பண்ணணும். இது வேணும் 3 பார்ட்டு. அப்போ இது வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஃபோக்கஸ்லேருந்து மேலே நியூமரேட்டர் எவ்வளோ பார்ட்டு கொடுத்துருக்காங்களோ மொத்தம் 50ல் இது 3 பார்ட்டு மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். பாருங்கள் 3 இல்லை 2 வி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே வச்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து வெர்டிக்கல் லைன் வந்து வரைஞ்சாச்சு. இது நிறையா லைன் வரைய வேண்டியதில்லை. ஓகே, இப்போ ஜென்ரேட்டிங் லைன் வரையணும். அந்த ஜென்ரேட்டிங் லைன் வரையணும். இந்த டயக்ராமை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு லைன். அதை கீப் டிஸ்டன்ஸ் சென்டர், இந்த விஎஃப்எஸ் ரேடியஸ், விஎஸ் சென்டர் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா என்னென்னா அந்த 3 பார்ட்டு 30 mm கிடச்சிரும். 30 mm கிடச்சிச்சின்னா அந்த பாயிண்ட் வந்து ஜி. இது இங்கேருந்து ஆர்க்கு வரைஞ்சி தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதை வரைஞ்சிங்கன்னா இது ஜென்ரேட்டிங் லைன். இப்போ கீப் இது 1 இது 2 இது 3 எஃப்ல கூட பாஸ் ஆகலாம். 4 5 6 ஒரு 5 லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். 5 லைனுக்கு மட்டும் போதும். 1 டேஷ் வந்து ரேடியஸ், எஃப் சென்டர் இங்கே வரைய வேண்டியதான். 2 டேஷஸ் ரேடியஸ்,
2 dash is radius, F center அதே தான் center, அதனால் இங்கே வரும். 3 dash is radius, F center இங்கே வரும். 4 dash is radius, இதுதான் 4 dash as radius, F சென்டராக வச்சுக்கணும், இதை எடுத்துக்கணும், F சென்டராக வச்சுக்கணும். இங்கே 4 இந்த 4 dash லைனில் கட் பண்ணணும். இப்படியே போனீங்கன்னா you will get இது பாயிண்ட்டு, இது பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, யூ கேன் நேம் இட் அஸ் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. இது எல்லாம் ஜாயின் பண்ணி போனீங்கன்னா you will get a லைன். அதேமாதிரி இந்த பக்கம் அதே you will get a curve. இது வந்து ஹைப்பர்போலா, இது வந்து ஹைப்பர்போலா. இங்கே பாருங்கள், இங்கே 1 dash ரேடியஸ், எஃப் சென்டர் 1ல் அடிக்கிறப்ப மேலே அடிச்சிக்கணும், கீழே அடிச்சிடணும். அதே மாதிரி மேலே அடிக்கணும், கீழே அடிக்கணும், மேலே அடிக்கணும், எஃப்பில் வச்சுட்டு மேலே இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் நார்மல் டேஞ்சென்ட் வரைய போகிறேன். அது வரைகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எஃப்பை ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த பாயிண்ட் வைக்கிறனோ அந்த பாயிண்டில் எஃப்பை ஜாயின் பண்ணிட்டேன். அங்கேருந்து 90 டிகிரிக்கு வந்து ஒரு இந்த எஃப்லேருந்து டி வரைக்கும் 90 டிகிரிக்கு, இது 90 டிகிரிக்கு ஒரு லைன் வந்துட்டு இங்கே டச் ஆனதுக்கப்புறம் அந்த டச் பண்ணினதையும் எந்த பாயிண்டில் நீ நார்மல் டேஞ்சென்ட் வரைய போகிறீங்களோ அதுக்கும் இங்கே பாருங்கள், அதுக்கும் ஒரு இது வரைஞ்சிங்கன்னா அது வந்து டேஞ்சென்ட்டு. இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது வந்து நார்மல். இது நார்மல், டேஞ்சென்ட்டு, இது டேஞ்சென்ட்டு, இது டேஞ்சென்ட். இதுதான் சரி. இப்போ வரைஞ்சதில் எல்லாமே எல்லா டயக்ராம்லேயுமே இந்த கர்வு மட்டும் டார்க்காக இருக்கணும், இந்த லெட்டரிங்லாம் டார்க்காக இருக்கணும், இந்த ஏரோ டார்க்காக இருக்கணும், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஏரோ டார்க்காக இருக்கணும், இந்த லெட்டரிங் டார்க்காக இருக்கணும். 50 mmங்கிற லெட்டரிங் டார்க்காக இருக்கணும். இதுதான் நார்மல் டேஞ்சன்ட் லைன் டார்க்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கர்வு டார்க்காக இருக்கணும், இந்த கர்வு டார்க்காக இருக்கணும், நார்மல் இது டேஞ்சன்ட்டு, இது நார்மல் டார்க்காக இருக்கணும், லெட்டரிங் டார்க்காக இருக்கணும், இந்த எழுத்தெல்லாம் டார்க்காக இருக்கணும், மற்றது எதுவுமே டார்க்காக இருக்கக்கூடாது யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் வரைகிறப்ப. ஓகே, தேங்க்யூ.